السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். கணிதத்துடைய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியாக இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொருக்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி இரவு நிலை வாக்குகளை செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனுக்கு பொருத்தமான அமல்களை செய்ய வேண்டும், நிலையாக இருக்கக்கூடிய மறுமையுடைய வாழ்க்கைக்காக நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா புனித ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை சேர்க்கக்கூடிய பல வழிகளை அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். எனவேதான் இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை இறக்கி இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவரும் திருமறை குர்ஆனுடன் நெருக்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகம் ரமலானுடைய மாதத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு இறைவன் செய்த அருள்கொடைகளை எல்லாம் நினைவூட்டுகின்றார். குர்ஆனை நாம் ஓதுவதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, அவனுடைய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை, மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எவ்வளவோ நிஅமத்துகளை வழங்குகிறார். இன்று ஓதப்பட்ட இறைவசனத்திலே மனித சமூகத்திற்கு அல்லாஹ் வாழ்க்கைக்காக வேண்டி எப்படியெல்லாம் கருணை செய்திருக்கிறார், எப்படிப்பட்ட நியமத்தை எல்லாம் அல்லாஹ் மனிதனுக்கு மனிதன் கேட்காமலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று ஓதப்பட்ட சூரத்துல் கஸஸை அல்லாஹ் சொல்கிறார்: குல் அரைக்கும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அல்லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிதியாஇன் அஃபலா தஸ்மஊன். குல் அரைக்கும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அன்-நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி அஃபலா துப்சிரூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து கேட்கிறார்: குல் அரைக்கும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அல்லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. இறைவன் இரவு கொடுக்கிறான், இரவு வரும். இந்த இரவை அல்லாஹ் தஆலா நிரந்தரமா ஆக்கிட்டான். அதாவது பகல் வராம, சூரியன் வராம, காலம் ஃபுல்லா இரவாக இறைவன் ஆக்கிவிட்டார். இறைவன் அப்படி ஒரு ஏற்பாடை இந்த மனிதர் உலகத்தில் ஏற்படுத்தி விட்டால், வெளிச்சம் தரக்கூடிய இந்த சூரியனை அல்லாஹ் அல்லாத உலகத்தில் வேறு யாராவது கொண்டு வர முடியுமா? ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இறைவன் சொல்லக்கூடியவர்களை ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அல்லாஹ் கேட்கிறான். இந்த இரவு நிரந்தரமா ஆக்கிட்டான். பகல் சூரியன் வராத அளவுக்கு அல்லாஹ் ஆகிட்டா, இறைவன் அல்லாஹ் அல்லாத வேறு எவர்களால் இதை கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ். காரணம், அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவனால் கொண்டு வர முடியாது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான்: குல் அரைக்கும் ஜஅலல்லாஹு அலைக்கும் அன்-நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி அஃபலா துப்சிரூன். பகல் சூரியன் உதயமாகி பகல்ல நம்ம இருக்கிறோம். இந்த பகலை அல்லாஹ் நிரந்தரமா ஆக்கிட்டான். இரவு இல்லை, இரவே வேற இல்லை, ஒரு பகல் மட்டும் வரும். அப்ப இரவை கொண்டு வரக்கூடியவன் யாராவது இருக்கின்றாரா? யாராவது கொண்டு வர முடியுமா? அந்த வழியில் உள்ளவர் துன்யாவில் இருக்கிறாரா என்று சொன்னால் அதுக்காக தான் சொல்றான். ஒரு ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய அருள் தான். இரவு வருவது, பகல் வருவது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ் கிருபை செய்திருக்கிறார் மனிதர்கள் மீது. அல்லாஹ் கிருபை செய்திருக்கிறார். ஏனென்றால் வெறு இரவாக ஆக்கியிருந்தால் மனிதனால் பூமியில் வாழ முடியாது. மனிதனால் பூமியில் வாழவே முடியாது. இரவு மட்டும் நிரந்தரமாக இருந்ததால் மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமியாக இது ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு கருணையை செய்திருக்கிறார். உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க வேண்டும். படைத்த இறைவன் எப்படிப்பட்ட ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இறைவனை மறந்துவிட்டு, அந்த இறைவனை மறுத்துவிட்டு, அந்த இறைவனுடைய பயம் இல்லாமல் உலகத்தில் அநீதி, தவறு, தீமை, கஷ்டம் இதெல்லாம் மனிதன் செய்கிறார். எப்படி இறைவன் கேட்கிறார்?
இரவு இறைவன் கொடுக்கவில்லை, பகலை கொடுக்கவில்லை, இரவையே நிரந்தரமாக ஆக்கிவிட்டார். நிச்சயமாக மனிதன் இந்த பூமியில் வாழ முடியாது. இன்றைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கலாம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ரப்புல் ஆலமீன் இந்த துன்யாவிலே சொல்லுகிறார். அதை கொண்டு அல்லாஹ் தஆலா பகலை நிரந்தரமாக ஆக்கி, இரவு வரல, ஃபுல் டே வெளிச்சம் ஒளிமயமாக இருக்கிறது என்றால் மனிதனால் வாழ முடியும் என்றால் அதுவும் வாழ முடியாது. மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தகுதியற்றது இந்த பூமியாக மாறிவிடும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்துவிட்டு இந்த மனிதன் வாழ்வதற்கு இந்த பூமியில் எப்படி தகுதி வேண்டுமோ அப்படி அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார். இதை படைத்தவனை நாம் சிந்திக்க வேண்டாமா? அந்த படைத்தவனை அஞ்ச வேண்டாமா? அந்த படைத்தவனை பற்றியான அறிவு வளர்ச்சியை நாம் உண்டு பண்ணி கொள்ள வேண்டாமா? எனவேதான் அல்லாஹ் கேட்கிறார், இந்த மனிதன் வாழ்வதற்காக, இந்த மனிதன் நிம்மதி பெறுவதற்காக வேண்டிதான் இந்த துன்யாவிலே இரவை நான் கொண்டு வருகிறேன், பகலை கொண்டு வருகின்றேன். இரவு ஒரு மணி நாம் உலகத்திலே பார்க்கிறோம். ஒரு இரவு நம்ம தூங்கலன்னா பல முறை கஷ்டப்படும். தூக்கம் வரல, தூங்கலன்னா வேதனைப்படணும். அதனுடைய பாதிப்பு வந்தால் நன்றாக தெரிகின்றது. எவ்வளவு துன்பப்படுகிறோம் தூக்கம் ஒரு நாள் வரவில்லை என்றால். அப்ப அல்லாஹ் தஆலா மனிதர்களாகி நம்மை மீது இவ்வளவு பெரிய ஒரு கடமை, இரவு நேரமா உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் சொல்றான். உங்கள் மன நிம்மதி பெறுவதற்காக, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக. மனிதன் உறங்கவில்லை என்றால் நோய் உதவனாக மாறிவிடுவான், நோயாளியா மாறிடும். ஒரு ஆள் தூங்குறதுனா எவ்வளவு பிரச்சனை. இன்றைக்கு உலகத்துல மாத்திரையை போட்டு தூங்குறோம். தூக்கம் என்பது எவ்வளவு அல்லாஹ்வுடைய கருணை. அதனால்தான் நம்ம தூங்க போகும்போது துஆக்களை ஓதிட்டு தூங்கணும், ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு தூங்கணும், தஸ்பீஹ்களை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இவைகளை எல்லாம் ஓதிவிட்டு தூங்க வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத். இறைவன் உங்களுக்கு உலகம் உங்களுக்கு வரணும்னா இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு பெரிய ஒரு கருணையாளன் பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்காக வேண்டி, நீங்கள் உலக வாழ்க்கையில் பொருளாதாரத்தை திரட்டிக் கொள்வதற்காக, வியாபாரம் செய்வதற்காக, தொழில் செய்வதற்காக, நீங்கள் ஓடி ஆடி பார்ப்பதற்காக, அனுபவிப்பதற்காக பகலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். பகல் அல்லாஹ் கொடுத்திருப்பதற்காக நாம் உலகம் முழுவதும் பகலில் நின்று பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுறோம், நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இவ்வளவு பிரமாண்டமான ஒரு பேர் அருளை கொடுத்திருக்கிறார். இரவு பகல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. லிமன் அரா அல்லாஹ் தஆலா ரப்பல் ஆலமீன் உள்ளதி கலக்கல் லைல வன் நஹார கைஃபத்தன் லிமன் அராத அன் யذكر வஅராத ஷுக்ரா. இரவு பகலை மாறி மாறி அல்லாஹ் கொண்டு வருவதற்கு காரணம் மனிதன் படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் இந்த இரவு பகலை நாம் மாற்றி மாற்றி கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் மனிதன் கிடைக்கிற இன்பங்கள், சுகங்கள், பொருளாதாரத்தை பார்த்துவிட்டு என்னால் சம்பாதித்தது, நான் உழைத்தது என்று நினைக்கிறோம். அதையும் அல்லாஹ் தஆலா அதே சூரத்துல் கஸஸ் காரூன் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தார். காரூனை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு செல்வத்தை அல்லாஹ் வாரி கொடுத்தான். ஆனால் ஈமான் இல்லை, இறை நம்பிக்கை இல்லை. அவன் நினைத்தான் அவனுக்கு செல்வத்தை கொடுத்த இந்த பாரும் காரவின் கோவில் மூசா பகா அலை மினல் குலூஸ் மா இந்த மபாத்திஹு லதனு பிஹஸ்பத்தி குவா. அவன் எந்த பொக்கிஷத்தினுடைய சாவி இருக்க, அந்த சாவியை தூக்கத்துக்கு மிகப்பெரிய பலசாலி தேவை. அவ்வளவு சொத்து சுகங்களை அல்லாஹ் தஆலா காரூனுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா அவனை மக்களுக்காக நல்ல விஷயங்கள் கொடுக்க சொல்லும் பொழுது மனசு வரல. அவன் சொன்னா இதையெல்லாம் என்னுடைய திறமையினால் நான் சம்பாதிக்கிறேன். காரணம் என்ன சொன்னா, இதெல்லாம் என்னுடைய அறிவாற்றல், என்னுடைய உழைப்பு, இதனால் நான் சம்பாதித்தேன் என்று ஆணவம் கொண்டு காரணம் பேசினான். அல்லாஹ் தஆலா சொன்னா, மக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறத வைத்து நீ ஆகிரத்துடைய வீட்டை தேடிக்கொள், மறுமையை நிம்மதியா வாழ. அல்லாஹ் உனக்கு துன்யாவை கொடுத்திருக்கிறதுக்கு ஆகிரத்தை தேர்வு செய்வதற்காக தான் கொண்டிருக்கிறான். துன்யாவுடைய வாழ்க்கையை பங்களிப்பை மறந்துகிறார் என்று உபதேசங்கள் செய்யப்பட்ட பிறகு அவருடைய ஆணவம், நான் சம்பாதிச்ச பணம் எப்படி வேண்டாலும் செலவு செய்யும், யாரை கேட்க முடியாது என்று பேசிய அந்த ஆணவத்தினால் அல்லாஹ் தஆலா ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹி அவனையும் அவனுடைய செல்வாக்கு, அவனுடைய சொத்து எல்லாவற்றையும் பூமியோட சேர்த்து நாம் அழித்து அமுக வைக்கின்றோம், அழித்து விட்டோம் என்று எடுத்து. உலகத்துல
என்ன சொல்லக்கூடாது, ஆணவம் வந்து விடக்கூடாது, பெருமை வந்து விடக்கூடாது, நான் சம்பாதித்தது என்னுடையது என்று நாம் சொல்லக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா அந்த படைத்தவனை வருத்ததினால், படைத்தவனை நிராகரித்தினார், படைத்தவனுடைய இபாதத்துடைய விஷயத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதினால், என் திறமை என்று சொன்னதினால் அல்லாஹ் தஆலா காரூனை 3 உதாரணமாக உலக மக்கள் எல்லாருக்கும் சொல்ல, உலகத்தில் யாரெல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட நியமத்துக்களை இறை பொருத்தத்திற்காக கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்கள் படிப்பினை பெற வேண்டும். எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தது, சாமியில் பலம் எல்லாம் இருந்தது, பூமியோடு அந்த சொத்து எல்லாத்தையும் வைத்து அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரித்து முன்வரை காட்டுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஞாபகத்தில் இந்த உலகத்திலே கொடுத்திருப்பதை நோக்கம் அவனை நாம் கட்டுப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். எனவேதான் இன்றைக்கு ஓதப்பட்ட அதே சூரா அன்கபூத்ல அல்லாஹ் யா இபாதியல்லதீன ஆமனூ இன்ன அர்தி வாசிஅத்துன் ஃபையா தஅபுதூன் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் ثم இலைனா துர்ஜஊன். என்னுடைய அடியார்களே, என்னுடைய பூமி இருக்கிற ஒரு விசாலமான பூமி, இந்த பூமியை நீங்கள் திரிந்து பாருங்கள், என்னோட ரிஸ்க் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா மனிதர்களுக்கும் நிச்சயம் மரணம் ஒன்று உண்டு. நீங்கள் எவ்வளவுதான் வசதியாக செல்வாக்காக வாழ்ந்தாலும் மரணம் என்ற மலக்குள் போது உங்களுக்கு வருவார் போது உண்டு. எனவே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து பொறுமையாளராக இருந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிறது, கொஞ்சம் கிடைத்திருந்தாலும் பெரிய ரிஸ்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ ஸர்பி, எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியா ஒரு நாள் இரவு நேரத்தில் உறங்கி எழுந்திருக்கிறார், நம்மதான் நல்லா படுத்து நல்லதுமா இந்த பிரச்சனை நல்லதுமா, இது ஒரு பெரிய ஞாபகம். இரண்டாவது ஞாபகம் சொல்றாங்க, உடல் ஆரோக்கியம் நல்ல விதமா தூங்கணும், இந்த பிரச்சனை இல்லை, காலை நல்ல காலையில் இரண்டாவது ஞாபகம் எனக்கு உடல் ஆரோக்கியம், இந்த நோய் இல்லை, நல்ல விதமா இருக்கிற ஆரோக்கியமா இருக்கு. மூன்றாவது வாழ்ந்த பூமியை வியோகி, ஒரு நாள் உடல் நாளைக்கு என்ன சாப்பிட போனோம் அந்த சாப்பாடு பாட்டை இருக்கு அப்படின்னா அவர் யார் தெரியுமா? துன்யா, உலகமே அவர் கொடுக்கப்பட்டவர் என்று சொல்கிறார். நமக்கு நிம்மதியா தூங்குறோம், உடல் ஆரோக்கியம் இருக்கு, நாளைக்கு சாப்பிடறதுக்கு ரிஸ்க் அல்லாஹ் ஒரு நாளுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு மனிதர் இந்த உலகத்துல இருக்கிறார்னா அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையே கொடுத்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே யோசித்து பாருங்கள், நமக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட பரக்கத்தையும் ஞானத்தையும் இந்த துன்யாவிலே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவைகளை உணர்ந்து படிப்பினை பெற்று இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நன்றி செலுத்துவோர் அல்லாஹ் நேசிக்கிறார். வஷ்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்திருந்தார்கள் என்று ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு உணர்த்துகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நமக்கு ஏராளமான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா ஞானத்தை விட நமக்கு உயர்வான ஈமானை கொடுத்திருக்கிறார். இந்த ஈமானின் மூலமாகத்தான் நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கு போக முடியும். இதை விட ஒரு உயர்ந்த பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. எனவே நமக்கு கிடைத்த அந்த ஈமானை உறுதிப்படுத்தி அந்த ஈமானின் அடிப்படையில் அல்லாஹ் தூதரும் இதை வழிகாட்டினார்களோ இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுக்கு வழிகாட்டி இபாதத்துகளில் கவனம் செலுத்தி குர்ஆனை அதிகமாக ஓதி தான தர்மங்களை செய்து நன்மை சேர்த்து மறுமையில் செழுச்சியாக நம்முடைய கபருடைய வாழ்க்கை விசாலமாக்கப்பட்டு நாளை மறுமையில் சொர்க்கம் தெரியாது என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொர்க்க வாசம் வழியாக சொர்க்கம் செல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. ஆமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு